அற்ற உலகு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 3 நிமிடமாக இருக்கிறது. வெப்பநிலை 4 பாகை செல்சியஸாக டொரண்டோவில் உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோவில் தடுப்பூசி பெற்றதற்கான ஆதாரத்தில் மாற்றங்கள் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர அனைவருக்குமான இந்த 3வது பூஸ்டர் தடுப்பூசிகளுக்கான முன்பதிவுகள் அல்லது எப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய விவரங்களும் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பார்க்க போன்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியிலே கனடாவுக்கான புதிய கோவிட் மாடலிங் தரவுகள் இன்று வெளியிடப்பட்டன. ஆகவே வருகின்ற வாரங்கள் முக்கியமானவை. குறிப்பாக இந்த விடுமுறை நாட்களில் கோவிட்டின் அதிகரிப்பு என்பது இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதே போன்று ஒன்டாரியோவில் முதியோர்களுக்கான வீட்டு பாதுகாப்பு வரிக்கடனை டாக்ஸ் கிரெடிட்டை நீட்டிப்பதாக இன்று ஒன்டாரியோ நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். வளமையான காலநிலை நாணய மாற்று விகிதம் நிறைவாக கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரெட்டம் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். அதோடு கலையரங்கம் பகுதியிலே அஸ்மிதா மற்றும் ஆரூரன் ஆகியோர் இணைந்து விளங்குகின்ற ஒரு பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது. இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதிகள் செல்ல போகின்றோம். இன்றைய டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் முதலில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவின் நிதியமைச்சர் மன்னிக்கவும் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் இன்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் குறிப்பாக சொன்ன விடயம், இந்த நீங்கள் உணவகங்களுக்கோ அல்லது உடற்பயிற்சி நிலையங்களுக்கோ அல்லது விளையாட்டுத் திடல்களுக்கோ செல்லுகின்ற பொழுது நீங்கள் 2 தடுப்பூசிகளை பெற்றதற்கான ஆதாரம், அதாவது இந்த QR கோட் என்பவற்றை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பித்தால் தான் உங்களுக்கான அனுமதி அங்கே வழங்கப்படும். அந்த வகையில் இது ஜனவரி மாதம் வருகின்ற புதிய வருடத்தில் ஜனவரி மாதம் மத்தியிலே இது தேவையில்லை, அதாவது அதை நிறுத்தப் போவதாக, அனைவருமே சாதாரணமாக செல்லலாம் என்பது போலத்தான் அந்த திகதி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது காலவரையின்றி நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் கூறப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, கனடா ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த தொற்றுகளின் அதிகரிப்பு என்பது மீண்டும் ஒரு அதிகரித்த எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு இன்று இந்த நீங்கள் தடுப்பூசியை பெற்றதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி காலவரையின்றி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அது நீங்கள் தொடர்ச்சியாக எப்பொழுது இது மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும் என்று அல்ல. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் அதை போகின்ற இடங்களில் எல்லாவற்றிலுமே அதை காண்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை இன்று சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். அவரோடு இணைந்து ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண்மோர் அவர்களும் இணைந்து கொண்டு இந்த பூஸ்டர் ஷாட் தொடர்பான விவரங்களையும் பகிர்ந்து கொண்டார். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்க்கலாம்.
Throughout the pandemic, our government's top priority has always been to protect the health and well-being of all Ontarians. Our cautious approach and recent healthcare investments, combined with high vaccination rates, have kept hospital and intensive care unit stable and low at this point. However, with cases expected to increase during the winter months, and as we continue to monitor the evolving global evidence around the Omicron variant, we must remain vigilant. We are still learning about the new variant, but we can expect that the months ahead may be very challenging. The actions we take today will help ensure that our communities stay safe this winter. That is why, in consultation with the Chief Medical Officer of Health, we are taking action to further encourage vaccination and help limit the spread of COVID-19 and the Omicron variant. This will help reduce the risk of transmission during the winter months and further encourage every eligible Ontarian to get their shot so that Ontario's hospital capacity is protected. In line with Ontario's cautious approach throughout the pandemic and in light of the Omicron variant, we are adjusting Ontario's COVID-19 response to strengthen proof of vaccination requirements and enhance public health measures. This includes delaying the lifting of proof of vaccination requirements beyond January 17, 2022. This is aligned with Ontario's reopening plan, which required an absence of concerning trends before gradually lifting further public health measures. In addition, effective January 4th, 2022, Ontarians will be required to use the Enhanced Vaccine Certificate with QR code and the Verify Ontario application in settings where proof of vaccination is required. We understand that not everyone has access to or is comfortable with technology. That is why people can save the electronic version of their QR code to their phone or print a paper copy. Businesses must accept both electronic and paper versions. If individuals need help printing, they can visit their local library or call the Provincial Vaccine Contact Centre to have their vaccine certificate mailed to them. They can also visit a Service Ontario centre to receive a printed copy. As we continue to learn more about the Omicron variant, we are taking these and other measures to protect our progress. Dr. Moore will provide more details in a few moments. But before I hand it over, I want to strongly urge everyone to get vaccinated and to get your booster dose as soon as you are eligible to do so. In no uncertain terms, vaccines work. On Monday, millions of Ontarians aged 50 and over will be eligible to book their appointment for a booster dose. Please do so as soon as you can. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி பாக்ஸிங் வீக் சேல் டிசம்பர் 15 தொடக்கம் ஜனவரி 2 வரை. ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் பாக்ஸிங் வீக் சேல் 416-669-1214 www.mayasfurniture.ca. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 11 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். வெளியிலே 4 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. சரி, இந்த
தகவல்களை கேட்டிருப்பீர்கள். ஆகவே தடுப்பூசி பெற்றதற்கான ஆதாரத்தில் மாற்றங்களை ஒன்டாரியோ அரசு கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக டிசம்பர் 20 முதல் 12 வயது தொடக்கம் 17 வயதுக்குட்பட்டவர்கள் கூட இந்த விளையாட்டுகளில் பங்கேற்கும் போது இந்த தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த வருடத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் இதே கால பகுதியில் இந்த தொற்றுகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்த ஒன்றாக இருந்திருக்கிறது. விடுமுறை கால பகுதியில் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பித்த பொழுது. ஆகவே இது குறித்து மாடலிங் தரவுகளும் வந்திருக்கின்றன. அதை நாங்கள் கென்னடி விளத்தில் பார்க்க போன்றோம். அதுக்கு முன்பாக தொடர்ந்து இந்த பூஸ்டர் ஷாட், அதாவது பெரியவர்களுக்கான பூஸ்டர் ஷாட் எப்பொழுது வழங்கப்பட போகிறது ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இது வழங்கப்பட போகிறது என்று கூறப்படுகிறது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே வழங்கப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பதிவுகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து விவரங்களை எங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார் ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மோர் அவர்கள். அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Ontario, like other jurisdictions around the world, is seeing concerning trends in public health and health care indicators. While we are currently experiencing an expected increase in Delta cases related to the Omicron variant are expected to continue to rise in Ontario in the coming weeks. We must take action to protect the progress we have made and fight against COVID-19 and reduce COVID-19 transmission. This is why the province is introducing several measures that will introduce and strengthen our proof of vaccination requirements and enhance public health and workplace measures. In addition to delaying the lifting of proof of vaccination requirements, we will begin requiring proof of vaccination for youth 12 to 17 years of age participating in organized sports at recreational facilities as of December 20th, 2021. And beginning on January 4th, individuals will be required the use of the enhanced vaccine certificate and the Verify Ontario app in settings where proof of vaccination is required. We are further strengthening the verification process for medical or clinical trial exemptions and providing a COVID-19 vaccine certificate with QR code. To protect our most vulnerable populations, we are increasing rapid testing for high-risk congregate settings and strengthening rapid antigen testing guidance for schools to initiate threshold-based rapid antigen testing in that setting. These initiatives are in addition to Ontario's holiday testing blitz that will offer voluntary rapid antigen test screening to asymptomatic individuals free of charge. We already have a lot of tools in our toolbox that work against COVID-19 and its variants, including Omicron. We just need to follow them consistently and properly, washing our hands, wearing a properly fitting mask, keeping your physical distance, staying home when you're sick, and getting vaccinated. You have a 23 times higher risk of being admitted to the intensive care unit and a 13 times higher risk of being admitted to hospital if you are not vaccinated. These numbers should cause alarm, should raise awareness, and should cause individuals to pause and rethink why they haven't taken the benefit of these safe and effective vaccines. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 15 நிமிடமாக இருக்கிறது. வெளியில் வெப்பநிலை 4 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இந்த வார இறுதி நாட்கள் காலநிலையை பொறுத்தவரையில் பல விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை நாங்கள் காலநிலை அறிக்கையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்பு இப்பொழுது ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மோர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஜனவரி மாதம் தொடக்கம் உங்களுக்கான 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள்
இந்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த இரண்டாவது தடுப்பூசிக்கு பின்னர் குறைந்தது 6 மாதங்கள் அல்லது 168 நாட்களுக்கு பின்னர் இந்த பூஸ்டர் தடுப்பூசிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்குவதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் குறிப்பாக 5.5 மில்லியன் ஒன்டாரியோ வாசிகளுக்கு இந்த பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தனியாக ஒன்டாரியோ என்று சொல்லியிருந்தாலும் கூட கிபெக், அல்பர்டா ஏனைய மாகாணங்கள், அதிகமாக கோவிட்னால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களுக்கும் அந்தந்த இடங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் அட்டவணைப்படி வயதுக்கு ஏற்றவாறு இந்த பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்குகின்றார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியிலே 2 விடயங்கள். ஒன்று, குறிப்பாக இருவர் பேசியிருக்கின்றார்கள் இந்த மாடலிங் தரவுகளை பொறுத்து, அதாவது புதிய மாடலிங் தரவுகள் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே கனடாவின் ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர், சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயம் என்னவென்றால், குறிப்பாக இந்த விமான பயணத்தை பொறுத்தவரையில், அதாவது குளிர்காலத்தில், குறிப்பாக இந்த விடுமுறை காலத்தில் பலரும் நாட்டில் இருந்து, கனடாவில் இருந்து வெளியிலே செல்வார்கள் விடுமுறைக்காக. ஆகவே செல்கின்ற பொழுது கடந்த வருடம் போல் இன்னும் சற்று அதிகமானவர்களே இந்த வருடம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வருடம் ஆரம்பம் என்றபடியால் பலரும் வீட்டுக்குள்ளே, அதாவது நாட்டுக்குள்ளேயே முடங்கிவிட்டார்கள், வெளியில் செல்லவில்லை. பல விமான பயணங்களும் விமான பறப்புகளும் இடம்பெறவில்லை. ஆகவே இம்முறை அப்படி இல்லாவிட்டாலும் வெளியில் செல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டாலும் கூட இதிலே அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், விமான பயணங்கள் மிகவும் இலகுவானவை அல்ல, நீண்ட காத்திருப்பு இருக்க போகிறது. நீங்கள் சரியான ஆதாரங்கள் அல்லது உங்களுக்கான தடுப்பூசி சான்றிதழ்கள் எல்லாம் அங்கே சரியாக, விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் சரியாக பூர்த்தி செய்யவில்லை என்றால் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டி வரும், நேர தாமதமாகும். ஆகவே இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் விமான பறப்புகள் கூட தாமதமாக இடம்பெறலாம். ஆகவே நீங்கள் விமான பறப்பு இலகுவாக முன்னர் போல செல்லலாம் என்று நீங்கள் நினைத்து செல்ல வேண்டாம். அதில் பல விடயங்கள் முக்கியமாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த அரைவ்கேன் ஆப், இந்த செயலியை எல்லோருமே உபயோகப்படுத்துங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அவை அந்த விடயம் தான் இன்றும் செய்தியாளர் சந்திப்பில் இவர்கள் அமைச்சர்கள் குறிப்பிட்ட விடயம். அந்த வகையில் முதலில் ஹெல்த் மினிஸ்டர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்க்கலாம். As announced on November 30th, we are gradually ramping up our testing capacity at international airports. Today, I would like to provide you with a brief quantitative update of that increasing testing capacity. On November 30th, our capacity for all air travelers from all countries was of 11,000 tests per day. As of yesterday, December 9th, that capacity has increased to 17,000 tests per day. The end state to test all non-US air travelers is a capacity of 23,000 nationally. We are therefore halfway. At the Vancouver International Airport, we've gone from 2,080 tests per day on November 30th to a capacity of 3,130 tests per day on December 9th. At the Calgary International Airport, we've gone from 910 tests per day on November 30th to 1,460 tests per day on December the 9th. At the Toronto Pearson International Airport, we've gone from 5,232 tests per day on November 30th to 8,317 test capacity per day on December the 9th. At the Montreal Trudeau International Airport, we've gone from 2,128 tests per day on November 30th to 3,033 tests per day on December the 9th. Once again, to anyone who is planning to travel, I will say this: you need to plan ahead. Be prepared for airport delays, have a quarantine plan, and be sure to use the ArriveCan application or website to submit your information before you arrive at the Canadian border. You should also be prepared for officials to follow up with you to make sure your COVID testing is complete. The goal of these measures is, and always has been, to protect
the health and safety of all Canadians. On Wednesday, I met with my provincial and territorial counterparts and provided them with another update on the ongoing situation. Over the course of the pandemic, our government has made significant investments in order to build testing capacity with the provincial and territorial healthcare systems. Through the Safe Restart Agreement, we have transferred over $3 billion to provinces and territories for testing and contact tracing. The federal government has also purchased 95 million rapid tests and shipped 86 million rapid tests to provinces and territories. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். டொரண்டோவிலே 9:23 இருக்கிறது. வெளியிலே 4 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது டொரண்டோவிலே. சுகாதார அமைச்சர் கூறிய விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே விமான பயணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த விடுமுறை காலத்தில் மிக மிக நீண்ட நேரம் எடுக்கும் ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அத்தோடு நீங்கள் ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னது போல அவசியம் என்றால் மட்டும் செல்லுங்கள், இது சாதாரண ஒரு காலம் அல்ல. அதைத் தொடர்ந்து அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் கனடாவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் சில விவரங்களை, மாடலிங் விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே விடுமுறை காலத்தில் கடந்த வருடத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பார்த்தோமாக இருந்தால் அதிகரித்த எண்ணிக்கையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது ஏற்கனவே கனடாவில் ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது தொடர்ந்து நீங்கள் வருகின்ற கடந்த வாரத்தை பார்த்தீர்களானால் 1000க்கு மேலே ஒன்டாரியோவிலே 2000 வரை கியூபெக்கிலே இப்படி அதிகரித்து கொண்டு செல்கிறது. இதுவரை இந்த புதிதாக திரிவுபடுத்தப்பட்ட ஒமிக்ரான் திரிவு என்று பார்த்தீர்களானால் 87 உறுதிப்படுத்தப்பட்ட ஒமிக்ரான் திரிவுகள் கனடாவில் பதிவாகி இருக்கின்றன. அவர் குறிப்பிட்ட விடயம், இந்த திரிவு விடுமுறை காலத்தில் இன்னும் அதிகரிக்கலாம் என்று ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு இந்த மக்கள் ஒன்று கூடுவது, அதாவது இந்த விடுமுறை காலத்திலே நீங்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது இந்த சமூக பரவல் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதை தாண்டி இன்னும் சில சர்வதேச பயணம் மூலம் நெருங்கிய தொடர்புகள் மூலமும் ஏற்படுகின்றன என்றும் அவர் மாடலிங் தரவுகள் மூலம் கூறியிருக்கின்றார். ஆகவே அவர் இன்று பகிர்ந்து கொண்ட விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். Today, we'll provide a latest update on the national epidemiology and modelling work that informs the ongoing management of COVID-19 in Canada. As we head into the holiday season, we are faced with some new challenges, both in terms of renewed epidemic growth of the Delta-driven wave in Canada and the emergence and rapid spread of the Omicron variant of concern globally. At the same time, we've made important advancements by increasing our protection with vaccines and strengthening the measures we have available to reduce spread. Although uncertainties remain regarding the potential impact of Omicron, we know that maintaining these measures continues to be essential to the pandemic response in Canada, heeding public health advice, completing our primary series of COVID-19 vaccines, getting a booster shot when eligible, and keeping up with the basic personal precautions like wearing a well-fitted, well-constructed face mask, avoid crowding, improve ventilation, and other layers of protection continue to be our best and safest way forward. On slide 1, since the last epidemiology and modelling update in November, the trend in average daily case counts has shifted from a decline to a gradual but steady increase. Over the past week, there were an average of over 3,300 new cases being reported daily across Canada. With daily new cases increasing, there is concern that national severity trends could begin to rise again. On average, in the past week, over 1,460 people with COVID-19 were being treated in our hospitals each day.
including over 450 in intensive care units, and 20 deaths were reported daily. As we head into the winter months with a strained health system in many areas of the country, a high degree of caution is needed to minimize spread and impact, particularly during the upcoming holiday season. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 27 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 4 பாகை செல்சியஸாக டொரண்டோவிலே உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் கூறிய விவரங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த விடுமுறை காலத்தில் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடனான சந்திப்புகளை சிறிய அளவில் வைத்திருக்குமாறு அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். தொற்றுக்கள் அதிகரித்து செல்லுகின்ற இந்த நேரம். தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது இன்று பிக்கரிங் ஒன்டாரியோவிலே ஒன்டாரியோவின் நிதியமைச்சர் ஒரு விபரத்தை பகிர்ந்து கொண்டார். அதாவது ஒன்டாரியோவிலே முதியோர்களுக்கான வீட்டு பாதுகாப்பு வரிக்கடனை நீட்டிப்பதாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக ஒன்டாரியோ எக்ஸ்டெண்டிங் ஹோம் சேஃப்டி டேக்ஸ் கிரெடிட், இது கடந்த வருடம் வழங்கப்பட்டது. அதே போல இந்த வருடமும் இது நீட்டிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக பல முதியவர்களுக்கு தெரியும், உங்களுடைய வீடுகளில் பாதுகாப்பு சம்பந்தமான நீங்கள் ஒரு ரெனோவேஷன் அதாவது திருத்தி அமைத்திருந்தீர்களானால் அதற்கான ஒரு டேக்ஸ் கிரெடிட் முதியவர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. ஆகவே இது கடந்த வருடமும் இடம்பெற்றது. அதே போன்று இந்த வருடமும் வழங்கப்பட போவதாக நீட்டிக்கப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அது குறித்து அவர் இன்று வழங்கிய விவரங்களை அடுத்து பார்ப்போம். We are thrilled to be here today and for the opportunity to speak about our government's senior home safety tax credit. When we introduced this one-year tax credit as part of our 2020 budget last November, we did so in recognition of seniors that want to stay at home where they are most comfortable, especially at a time when the public health measures encourage seniors to stay home to protect themselves and their loved ones. That's why we are providing 25% of up to $10,000 in eligible expenses to help seniors or those living with senior relatives renovate their homes to make them safer and more accessible. Our government understands that the pandemic may have disrupted people's plans to take full advantage of this tax credit. So today, we're pleased to say that our government is extending the Seniors Home Safety Tax Credit for 1 year, so that eligible renovations undertaken in 2022 will also be eligible for the extended credit. This extension will provide about $35 million in support to about 32,000 people. We know that most seniors would prefer to age in their own homes, surrounded by memories and their loved ones. And some extra help to install a handrail, update a shower, or widen a doorway can go a long way. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே 9 மணி 31 நிமிடமாக இருக்கிறது. ஒன்டாரியோவின் நிதியமைச்சர் பீட்டர் அவர்கள் வழங்கிய விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த முறையும் ஒன்டாரியோ முதியோர்களுக்கான வீட்டு பாதுகாப்பு வரிக்கடனை நீடிப்பதாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக சேஃப்டி டேக்ஸ் கிரெடிட் கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். அந்த தகவலோடு நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கையை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் இன்று எவ்வாறு இருக்கிறது பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 189 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க்,
பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. நாணய மாற்று விகிதத்தை பொறுத்தவரையில் சற்று ஒரு அதிகரித்த நிலை இருந்தாலும் கடந்த வாரம் பார்க்கின்ற பொழுது இன்னும் இருந்தது. இன்று இந்த வாரம் குறைந்து இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் ஒரு பாடல் இருவர் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். அஸ்மிதா மற்றும் ஆரூரன் இணைந்து பாடிய இந்த பாடலுக்கான இசையை வழங்கியிருக்கின்றார் சுதர்ஷன் அவர்கள். உங்களுடைய கலைப்படைப்புகளுக்கும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அனுப்பி வையுங்கள். அது எந்த விதமான கலைப்படைப்பாகவும் இருக்கலாம். உங்களுடைய அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி அல்லது நீங்கள் உங்களுடைய யூடியூப் விடயங்களை லிங்கை, அதாவது அதனுடைய எங்கே தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த விடயத்தை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் எப்பொழுதும் அனுப்பி வைக்கலாம். 4162920033 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வையுங்கள். இன்றைய கலையரங்கத்தை பார்ப்போம். வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விழிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்ட சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவியால பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. சிறகிலே மூடி அருமை மகள் போல பலத்த கதை சொல்லவா கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா. கண்ணில் மணி போல மணியின் நில
நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே. வந்து விழிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. அன்பே ஆரிராரோ 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 அன்பே ஆரிராரோ அன்பே ஆரிராரோ. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு ஒரு அழகான பாடல், அதாவது குறிப்பாக இதில் பாராட்டி சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்று பார்த்தீர்களானால், இங்கே குறிப்பாக வெளிநாடுகளில் பிறக்கின்ற குழந்தைகள் அவர்களுக்கு இந்த தமிழை சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோர்களுக்கு முதலில் நன்றியை சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே அவர்களுக்கு அந்த தமிழை சரியான உச்சரிப்பில் அவர்கள் உச்சரிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் நன்றியை சொல்ல வேண்டும். அந்த வகையில் அஸ்மிதா ஆரூரின் பாடல் நிச்சயமாக உங்களையும் கவர்ந்திருக்கும். உங்களுடைய கலைப்படைப்புகளையும் அது என்ன கலையாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதோடு பாக்ஸிங் டே வந்தாலே, கிறிஸ்மஸ் பாக்ஸிங் டே வந்தாலே பலருக்கு ஞாபகம் வருவது இந்த பொருட்களை மிகவும் மிகவும் குறைந்த விலையில் வாங்குவது. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தளபாடங்கள், குறிப்பாக சோஃபா, பெட், இப்படி உங்கள் புதிய வீடுகளுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருப்பவற்றை மாற்றி அமைக்க வேண்டுமாக இருந்தால் 15ஆம் தேதியில் இருந்து, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதியில் இருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை, குறிப்பாக இது டொரண்டோவில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு அறிவித்தலாக கூட சொல்லலாம். ஸ்காப்ரோவிலே கனடியன் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்திருக்கும் மாயாஸ் ஃபர்னிச்சர் தங்களுடைய ஏர்லி பாக்ஸிங் வீக் சேலை ஆரம்பிக்கின்றார்கள் டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து. ஆகவே உங்களுக்கான தளபாடங்கள் அனைத்தையுமே ஒரு இடத்தில் மிக மிக குறைந்த விலையில், அதாவது நீங்கள் பாக்ஸிங் டே வரை காத்திருக்காமல் அதுக்கு முன்பாகவே நீங்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு மேட்ரஸை பொறுத்தவரையில் அவர்களை உற்பத்தியாளர்களாகவும் இருக்கிறார்கள். விரும்பிய அளவுகளில் கனதியான உறுதியான மேட்ரஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கனடியன் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்திருக்கிறது மாயாஸ் ஃபர்னிச்சர். நீங்கள் விவரங்களை அவர்களுடைய இணையதளத்தில் mayasfurniture.ca என்ற இணையதளத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காலநிலையை பார்க்க போகின்றோம். காலநிலையை பொறுத்தவரையில் இந்த வாரம் என்னடா இப்படி எல்லாம் ஒரு குளிராக இருந்துச்சே, -7, 8 எல்லாம் போன இடத்துல இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் 15°C இருக்க போகிறது. குறிப்பாக இப்பொழுது ஒரு எச்சரிக்கை டொரண்டோ பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் விடுத்திருக்கின்றார்கள். நாளை மிகவும் கனதியான மழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கான ஒரு எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழையின் காரணமாக அது உறைமழையாக மாறலாம் என்றும் கூறப்படுகிறது. அல்லது அதிகமான வெள்ளம் காரணமாக சில இடங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 தொடக்கம் 40 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு டொரண்டோவை பொறுத்தவரையில் ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது.
அதையே நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீர்களா, ஞாயிற்றுக்கிழமை 4 பாகை செல்சியஸாக குறைவடைகிறது. இதே போன்று பல இடங்களில், குறிப்பாக கியூபெக்காக இருந்தாலும் சரி, அல்பர்டாவாக இருந்தாலும் சரி, மீண்டும் ஒரு வெப்பநிலையில் ஒரு உயர்வை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பார்க்கலாம் நாளை எவ்வாறு காலநிலை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் அதிகூடிய மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அதோடு உறைமழை மற்றும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அதோடு உறைமழை மற்றும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே காலநிலையை பொறுத்தவரையில் வெப்பநிலையில் உயர்வு இருந்தாலும் மழையாக இருக்க போகிறது. இந்த மழை என்றால் பரவாயில்லை, இந்த உறைமழை வருகின்ற பொழுது ஃப்ரீசிங் ரெயின் கவனமாக இருங்கள். வாகனத்தில் செல்பவர்கள், வெளியில் நடந்து செல்பவர்கள், பாதசாரிகள் மிக மிக அவதானமாக இருங்கள். அதுதான் நாளை நிலவப் போகின்ற காலநிலை. அதோடு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை ஆப் மூலமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விடயம், அதாவது எங்களுடைய ஆப் சில திருத்த வேலைகள் காரணமாக இன்று இயங்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இன்று இரவு பொழுதிலிருந்து டொரண்டோ நேரம் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். ஆகவே சிறிய மாற்றங்கள் செய்ய வேண்டியதன் காரணமாக இந்த ஆப்பில் நீங்கள் நிகழ்ச்சிகளை இன்று பார்த்திருக்க முடியாது. ஆகவே தொடர்ந்து இன்று இரவிலிருந்து மீண்டும் அது செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்து கனேடிய செய்திகளுக்குள் செல்ல போகின்றோம். கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் பாதிப்புகளுக்கு சமூக வெளிப்பாடு தொடர்ந்து முக்கிய காரணமாக உள்ளதாக சமீபத்திய தரவுகளில் சுட்டிக்காட்டப்படுகிறது. கனடா முழுவதும் உள்ள பெரும்பாலான தொற்றுக்கு சமூக பரவல் தொடர்ந்து காரணமாக உள்ளதென இன்று வெளியான கனேடிய புள்ளிவிவர திணைக்களத்தின் முதல் கட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. தொற்றின் ஆரம்பத்தில் இருந்து குறைந்தது 68% கோவிட் தொற்றுகள் சமூக அமைப்புகளில் இருந்து வெளியானவை என கூறப்படுகிறது. கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்திடம் இருந்து கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் சேகரித்த தரவுகளின்படி இந்த விவரம் வெளியானது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு 4 கோவிட் தொற்றாளர்களில் ஒருவர் இறந்துவிட்டார் எனவும் தரவுகள் வெளியாகியுள்ளன. தொற்று குறித்த அறிக்கையிடல் முறைகள் மாகாணத்துக்கு மாகாணம் வேறுபடுவதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்கள், தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள் இறப்புகளின் எண்ணிக்கை குறைத்து மதிப்பிடப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவுக்கான புதிய மாடலிங் தரவுகள் கோவிட் தொற்றின் அதிகரிப்புக்கான சாத்தியத்தை எடுத்துக்காட்டுகிறது. புதிய மாடலிங் தரவுகள் வரவிருக்கும் வாரங்களில் தொற்றின் மறுமலர்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது. இது புதிய ஒமிக்ரோன் திரிபினால் மேலும் துரிதப்படுத்தப்படலாம் என எச்சரிக்கப்படுகிறது. டெல்டா தீவு கனடாவிலும் உலகெங்கிலும் தொற்றின் அதிகரிப்புக்கான காரணியாக உள்ளதென கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய தெரேசா டாம் கூறினார்.
ஒமிக்ரான் திரிபின் பரவல் உலகளவில் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் கனடாவில் அதன் சமூக பரவலுக்கான ஆரம்ப அறிகுறிகள் உள்ளதாக தெரிவித்தார். கனடாவில் இதுவரை 87 உறுதிப்படுத்தப்பட்ட ஒமிக்ரான் திரிபுகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை சர்வதேச பயணம் மூலமும் நெருங்கிய தொடர்புகள் மூலமும் கண்டறியப்படுகிறது. ஆனாலும் பயணத்திற்கு எந்த தொடர்பும் இல்லாத தொற்றுக்கள் பதிவாக ஆரம்பித்துள்ளதாகவும் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தியர் டேம் குறிப்பிட்டார். இந்த நிலையில் விடுமுறை கால சந்திப்புகளை சிறிய அளவில் வைத்திருக்குமாறு அவர் கூறினார். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஜனவரி மாதம் முதல் கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிக்கு முற்பதிவு செய்யலாம் என ஆன்டாரியோ மாகாணம் அறிவிக்கிறது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாகாண தலைமை சுகாதார அதிகாரி வைத்தியர் கேரன் மோர் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். 2வது தடுப்பூசிக்கு பின்னர் சுமார் 6 மாதங்கள் அல்லது 168 நாட்களுக்கு பின்னர் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி முதல் 50 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 5.5 மில்லியன் ஆன்டாரியோ வாசிகள் தங்கள் பூஸ்டர் தடுப்பூசியை பெற தகுதி பெறுவர். ஒமிக்ரான் திரிபு எவ்வளவு வேகமாக பரவுகிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒன்டாரியோவில் ஒரு வலுவான 3வது தடுப்பூசிக்கான மூலோபாயம் முக்கியமானதெனவும் மோர் தெரிவித்தார். அதிகமான ஆன்டாரியோ வாசிகள் பூஸ்டர் தடுப்பூசிக்கு தகுதி பெறுவதால் முழுமையாக தடுப்பூசி போடுவதன் அர்த்தம் என்ன என்பதை மறுவரையறை செய்வதற்கான விவாதங்கள் ஆரம்பமாகியுள்ளதாக அவர் கூறினார். தடுப்பூசி பெற்றதற்கான ஆதாரத்தில் மாற்றங்களை இன்று ஒன்டாரியோ அரசாங்கம் அறிவித்தது. ஒமிக்ரான் திரிபின் திடீர் அதிகரிப்புக்கு பின்னர் இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டன. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் ஆன்டாரியோவில் தடுப்பூசிக்கான ஆதாரம் தேவைப்படும் இடங்களில் QR குறிப்பீடு மற்றும் வெரிஃபை ஆன்டாரியோ செயலியை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என இன்று அரசாங்கம் அறிவித்தது. இந்த புதிய மாற்றம் காலவரையின்றி அமலில் இருக்கும் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒன்டாரியோவின் தலைமை சுகாதார அதிகாரி வைத்தியர் கேரன் மோர் தெரிவித்தார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 12 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட விளையாட்டுகளில் பங்கேற்கும் போது தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரம் தேவை எனவும் இன்று அறிவிக்கப்பட்டது. ஒன்டாரியோ வாசிகள் தங்கள் சமூக ஒன்று கூடல்களையும் விடுமுறை காலத்தில் அவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்களின் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்த கடுமையாக அறிவுறுத்தப்படுகின்றனர். லைவ்ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரட்னம் கனேடிய செய்திகளுக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் பல கனேடிய செய்திகள், தகவல்களை அறிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு நன்றி. விளம்பரங்கள், உங்கள் வியாபார நிறுவனங்களின் அல்லது வணிக நிறுவனங்களின் விளம்பரங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் நீங்கள் எந்த நேரத்திலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 அல்லாவிட்டால் நீங்கள் விளம்பரங்கள் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு 4162209303 என்ற தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த செய்திகளை, தகவல்களை அறிந்த அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நிகழ்ச்சி வருகின்ற திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதுவரையில் பாதுகாப்பாக இருங்கள். நன்றி, வணக்கம், குட் நைட்.